இந்த ஷோ வந்து எந்த மாதிரி ஒரு ஷோனா, உங்களுக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுப்பேன், அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு கண்டென்ட் அண்ட் நாலேஜையும் வந்து உங்க மண்டையில. இன்னைக்கு என்ன டாபிக் பாக்குறதுக்கு மாதிரி ஸோ வந்து என்னன்னா, நானும் என் ஃப்ரெண்டு 12th படிச்சுட்டு இருக்கோம். சும்மா ரேண்டமான ஒரு டாக்ல அவன் வந்து சொன்னா, இடி மின்னல் எப்படி உருவாகுதுன்னு தெரியுமாடா அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் சொன்னேன், ரெண்டு மேகங்கள் வந்து உரசுறது மூலமா உருவாகும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்ல, அவன் சொன்னா ரெண்டு மேகங்கள் வந்து இடிச்சுக்கிறதுனால தான் வந்து அந்த மாதிரி உருவாகும்னு சொல்லி சொன்னான். எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைல தோணல. ஏன்னா வந்து ஆக்சுவலா ரெண்டு மேகம்ன்றது கேஸ். ஸோ அது கேஸ் வந்து எப்படா இடிச்சுக்கும் அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட கேட்டேன். அதுக்கு அவன் ஒரு சூப்பரான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தான். அவன் அவன் ஸ்கூல் படிக்கும் போது மிஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இவனையும் என் ஃப்ரெண்டையும் வந்து கிளாஸ் முன்னாடி கூப்பிட்டு இவங்க ரெண்டு பேரும் மண்டையை ஓங்கி இடிக்க வச்சு, பாத்தியா இடிச்சோன்னு என்னாச்சு, ஒரு இம்பாக்ட் உருவாச்சா, அந்த இம்பாக்ட் தான் வந்து இடி அப்படின்ட்டா. சரி, ஓகே, இப்படிதான் வந்து இடி மின்னல உருவாகுன்னு சொல்லிட்டு அவன் வந்து எனக்கு ஒரு இது கொடுத்தான். ஆனா எனக்கு அப்ப கூட சாட்டிஸ்ஃபைடா இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே பேசணும், அப்படியே வந்து சண்டை போட்டு கோச்சிக்கிற அளவுக்குனா நாங்க வந்து அதில் சண்டை போட்டோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, யாரோ ஒருத்த வந்து வீடியோ போட்டுருக்கோம், ஷார்ட்ஸா வந்து என்னன்னா, இடி மின்னல் எப்படி உருவாகுனா ரெண்டு மேகம் வந்து ஒன்னும் இடிச்சுக்கிறது மூலமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் என்ன பண்ண முடியும், நான் கண்டிப்பா வந்து விட்ரா பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து யூடியூப்ல ஒருத்த வீடியோ போட்டுக்கானான்றப்போ ஸோ ஒத்துக்கிட்டு ஃபோக்கஸ் ஆகும். ஓகே, இப்போ நான் சொன்னது கரெக்டா இல்ல என் ஃப்ரெண்டு சொன்னது கரெக்டா தான் இப்ப நம்ம பார்க்கணும். என் ஃப்ரெண்டு சொல்லும் போது அவன் வெறும் நார்மலா சொல்ல, அவன் அவங்க டீச்சர் வந்து அப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னான். பட் ஆனா ஆக்சுவலா வந்து நான் இதை பத்தி நெட்ல சர்ச் பண்ணும்போது இதை பத்தி தான் அப்பதான் இதை பத்தி தெளிவா தெரிஞ்சது. உண்மையே வந்து லைட்டிங் அண்ட் தண்டர் உருவாக ரெண்டு மேகங்கள் வேணுமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லைட்னிங் அண்ட் தண்டர் இது ரெண்டுமே வேற வேற இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். நீங்க தீபாவளி ராத்திரி அன்னைக்கு நீங்க வந்து மொட்டை மாடி போனீங்கன்னா தூரத்துல எங்கேயாவது பட்டாசு வெடிக்கும் வானத்துல. ஆனா உங்களுக்கு அது வெடிச்சது ஃபர்ஸ்ட் தெரியும், ஆனா அதோட சவுண்ட் வந்து லேட்டா தான் உங்க காதுல வந்து ரீச் ஆகும். இந்த பினாமினன் தான் பெர்ஃபெக்ட்டா வந்து லைட்னிங் அண்ட் தண்டர்னு சொல்லலாம். லைட்னிங் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இடத்துல ஸ்ட்ரைக் ஆயிரும். தண்டர் வந்து அதோட சவுண்ட் அது வந்து கொஞ்சம் லேட்டா தான் கேட்கும். மின்னல் வந்து ஃபர்ஸ்ட் இடிச்சிரும், அந்த இடிச்ச சவுண்டு தான் நமக்கு வந்து லேட்டா கேட்கும், அதுதான் இடி. ஸோ வந்து இடி மின்னலுக்கான அந்த கன்ஃபியூஷன் இனிமே வேணாம். நம்ம வந்து இடியை வந்து கழட்டி விட்டுறலாம். ஏன்னா வந்து இடி நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டா வந்து லைட்னிங்னா மட்டும் என்னன்னு பார்த்தாலே போதும். லைட்னிங்ன்றது என்னன்னா, அது வந்து ஒரு டைப் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ எலக்ட்ரிசிட்டின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம வீட்டில் ஒரு அப்ளையன்சஸ், பல்பு, லைட்டு, டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஈவன் அந்த கம்ப்யூட்டர் கூட எல்லாமே வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி தான் ரன் ஆயிட்டு இருக்கு. பட் லைட்னிங்ல வர எலக்ட்ரிசிட்டியும் நம்ம வீட்டில் வர எலக்ட்ரிசிட்டியும் சேமா? எலக்ட்ரிசிட்டியில ரெண்டு டிஃப்ரெண்ட் இருக்கு. ஒன்னு வந்து நார்மலான எலக்ட்ரிசிட்டி, இன்னொன்னு ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. நார்மலான எலக்ட்ரிசிட்டி வந்து எப்படின்னா ஒரு கண்டினியூஸான ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த கண்டினியூஸான ஃப்ளோ இருந்தால் மட்டும் தான் அதுல வந்து ரன் ஆகிற அப்ளையன்சஸ் எல்லாமே அதெல்லாம் ரன் ஆக முடியும். ஆனா ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிசிட்டி இல்ல. அது வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு டைம் தான் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். அண்ட் அது வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அது டிஸ்சார்ஜ் ஆகி முடிஞ்சிடும். நார்மலா எலக்ட்ரிசிட்டி எப்படி ஜென்ரேட் பண்றது, எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டா வந்து ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி வந்து எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லா மேட்டர்ஸ்லயும் ஆட்டம்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கும். ஆட்டம்ஸ் வந்து 3 பொருளால இருக்கும். ஒன்னு நியூட்ரான், இன்னொன்னு எலக்ட்ரான், இன்னொன்னு புரோட்டான். இந்த எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ், இந்த புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். அண்ட் இந்த நியூட்ரான் வந்து நியூட்ரல், ரெண்டு பக்கமும் இல்லாம நடுவில் இருக்கும். ஸோ இவன் நம்மளுக்கு தேவைப்பட மாட்டான். எல்லா பொருளுமே பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஈக்குவலா இருக்கும். அது வந்து ஒரு ஸ்டேபிளான ஸ்டேட்ல இருக்கும். எல்லா பொருளுமே அந்த ஸ்டேபிளான ஸ்டேட்ல இருக்க தான் ட்ரை பண்ணும். சப்போஸ் இப்போ நம்ம ஒரு ரெண்டு பொருளை வந்து ரப் பண்ணோம்னா அதுக்கு ஒரு பொருளோட நெகட்டிவ் சார்ஜஸ் ஃபுல்லா இன்னொரு பொருள்ல போயிட்டு கேதர் ஆயிரும். அப்படி கேதர் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஒன்னுத்துல வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் அதிகமாயிரும், இன்னொன்னுத்துல வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து அதிகமாயிரும். இந்த சார்ஜ் இம்பேலன்ஸ்னால தான் வந்து ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி உருவாகும். ஸோ நெகட்டிவ்லி சார்ஜான பொருளும் ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜான பொருளும் பக்கத்துல வரும்போது என்ன ஆகும்னா, இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜஸ்ல இருக்க பொருள்ல வந்து ஜம்ப் ஆகி போயிடும். அந்த ஏர்லேயே ஜம்ப் ஆகி போறதுனால தான் நம்ம கண்ணுக்கு அது வந்து ஒரு லைட்டா தெரியும். அந்த ஸ்பார்க் தான் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. லைட்னிங்கும் ஒரு ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி தான். இப்போ ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி மேகத்துல எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சாதான் நான் சொன்னது கரெக்டா, என் ஃப்ரெண்டோட டீச்சர் சொன்னது கரெக்டான்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ வந்து ஒரு மேகத்துல எப்படி வந்து சார்ஜ் இம்பேலன்ஸ் நடக்கும்னா, கருமேகங்கள் இருக்குல்ல, இந்த ரெயின்ஸ்னா வந்து தர கிளவுட்ஸ், இதோட மேல் பகுதி கொஞ்சம் ரொம்ப கூலிங்கா இருக்கும், கீழ் பகுதி கொஞ்சம் கூலிங் கம்மியா இருக்கும். இதனால வந்து என்ன ஆகும்னா, இந்த வாட்டர் வேப்பர் எல்லாமே வந்து கொஞ்சம் மேல போகும். அதே மாதிரி மேல வந்து போன வாட்டர் வேப்பர் கூலிங் ஆகி தண்ணியா கீழே வரும்.
இப்போ இந்த மேல போற வாட்டர் வேப்பரும் கீழே வர தண்ணியும் வந்து இந்த உரசுற இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கான்டாக்ட் பண்ற இடத்துல மட்டும்தான் இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி உருவாகும். இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி வந்து என்ன ஆகும்னா அந்த மேகத்தோட கீழ் பக்கம் ஃபுல்லா நெகட்டிவ் சார்ஜா அக்யூமுலேட் ஆயிரும், அதே மாதிரி மேல் பக்கம் ஃபுல்லா பாசிட்டிவ் சார்ஜா அக்யூமுலேட் ஆயிரும். சோ இதனால வந்து என்ன ஆகும்னா அந்த நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு பாத்தீங்களா, இது எப்படியாவது இந்த மேகத்தை விட்டு தப்பிச்சு போகணும்னு சொல்லி பார்க்கும். இது வந்து என்ன பண்ணும்னா கீழே வந்து ஏதாவது ஒரு சோர்ஸை தேடும். லிஸ்ட்ல யார் யார் தெரியுமா வருவாங்க? மரம், செடி, கொடி, மெட்டல் பிங்கா சாமாங்க, அப்புறம் இன்க்ளூடிங் நம்ம. காற்றே வந்து என்ன பண்ணும்னா நம்மளுக்கும் மேகத்துக்கும் ஒரு கனெக்ஷனை உருவாக்கிறோம். நம்மளுக்கும் மேகத்துக்கும் நடுவில் இருக்கிற எல்லா மாலிகூல்ஸும் அயனைசர், அதாவது அது எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜா மாறிடும். ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜே வந்து அப்படியே பிடிச்சிட்டு வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எல்லாம் என்ன ஆகும்னா கீழே ஏதாவது ஒரு பொருள் மேலே டிஸ்சார்ஜ் ஆயிடும். இப்படி டிஸ்சார்ஜ் ஆகுது பாத்தீங்களா, இந்த டிஸ்சார்ஜ் ஆகுறது தான் லைட்னிங். இந்த டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஒரு இம்பாக்ட் ஆகுது பாத்தீங்களா, அந்த இம்பாக்ட்ல ஒரு சவுண்ட் தான் தண்டர். இப்போ நான் சொன்னதை வச்சு நான் சொன்னது கரெக்டா என் ஃப்ரெண்டு சொன்னது கரெக்டான்னு பார்த்தா ரெண்டு பேர் சொன்னதும் தப்பு. உண்மையிலேயே ரெண்டு மேகத்தோட இன்ட்ராக்ஷன் அதுக்கு தேவையில்லை. அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரீசன் இருக்கு. என்னன்னா ஒரு மேகம்ன்றது ஒரு டைப் ஆஃப் ஸ்மோக், அதாவது இன்னொரு சிம்பிளா சொன்னா அது ஒரு விதமான காற்று தான். காற்றுக்குள்ள இருக்க ஒரு மாலிகூல்ஸோட ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ ரெண்டுமே டைரக்டா ஹிட் ஆனாலும் அட்டாமிக் லெவல்ல ரொம்ப இன்ட்ராக்ஷன் கம்மியா தான் இருக்கும். அந்த கம்மியா இருக்க ஒரே காரணத்தினாலே வந்து அதுல அவ்வளவா எலக்ட்ரிக் சார்ஜஸ் இம்பேலன்ஸ் நடக்காது. இல்ல நான் சொல்றதோ என் ஃப்ரெண்டு சொல்றது கரெக்டா இருந்துச்சுன்னா வெள்ளை மேகத்துல ஏன் வந்து மின்னல் உருவாகல சொல்லுங்களேன்? ஏன்னா வெள்ளை மேகங்களும் வந்து இடிக்கும், வெள்ளை மேகங்களும் உரசும், ஆனா அதுல இருந்து ஏன் தண்டர் அண்ட் லைட்னிங் உருவாகல? ஸோ இப்போ இந்த வீடியோட கன்க்ளூஷன் வந்து என்னன்னா நான் சொன்னதும் கரெக்ட் இல்லை, என் ஃப்ரெண்டு சொன்னதும் கரெக்ட் இல்லை. அண்ட் ஸ்கூல்ல அவங்க டீச்சரே சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா இது ஒரு பெரிய மிஸ்லீடிங் தான். ஸோ யாரெல்லாம் இதை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்களோ, இல்ல இது முன்னாடி எனக்கு இதை பத்தி தெரியாது இப்பதான் அந்த மாதிரி தெரியும்னா கமெண்ட்ல வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது, அப்ஜெக்ஷன், ஒப்பீனியன் சொல்லிட்டு எந்த விதமான கருத்துக்கள் இருந்தாலும் வந்து கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணிட்டு போங்க. ஸோ திஸ் இஸ் இட் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாரி, இதை விட ஒரு நல்ல கண்டென்ட் அண்ட் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்றேன். ஸோ ஹேவ் அ நைஸ் டே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். குட் பை.